அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணும். அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 8th லெசனுடைய கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சிக்கு சம்பந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல ஒயிட் ரெவல்யூஷன் வெண்மை புரட்சி பற்றி கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1950s 1950களில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் துறை எந்த அளவுக்கு சரிவா இருந்தோ அதே மாதிரி அது சார்ந்து இருக்கக்கூடிய பால், தயிர், நெய் உற்பத்தியும் குழந்தைகளுக்கு தேவையான பால் பொருட்கள் உற்பத்தியும் இந்தியா தன்னிறைவை அடைஞ்சுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ பால் பவுடர், வெண்ணெய், குழந்தைகளுக்கான பால் பொருட்களை கூட அப்ப இந்தியா என்னதான் செஞ்சது அப்படின்னா இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலை தான் இருந்தது. ஸோ இதனால எப்படி வேளாண் துறையில ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அதே மாதிரி வந்துட்டு கால்நடை வளர்ப்புலையும் சரி பால் பண்ணை தொழிலையும் சரி ஒரு முக்கியமான புரட்சி ஏற்படணும் அப்படிங்கறத முடிவெடுத்தாங்க. ஸோ அப்ப இருக்கிறவங்க ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கறத ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. சரி, அப்படி இந்தியாவில வெண்மை புரட்சி ஏற்படுறதுக்கு முக்கியமான ரீசன்ஸா என்னெல்லாம் இருந்தது, முக்கியமான காரணங்களா என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கால்நடைகள்னு சொல்லக்கூடிய பசு, எருமை போன்றவை அந்த காலகட்டத்தில் வளர்க்கிறது அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்புன்னு சொல்லக்கூடியது செகண்டரி ஆக்குபேஷனா இரண்டாவது முக்கியமான ஒரு தொழிலாக தான் பார்க்கப்பட்டது. பட் ஆனா பழமையான தொழில்நுட்ப முறையும் மோசமான பராமரிப்பு போன்ற காரணங்களால கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத இந்தியாவில் எட்ட முடியல. இது மட்டும் இல்லாம பசு, எருமை போன்ற கறவை மாடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்திய வகையை சார்ந்தாவே இருந்துச்சுங்கிறனால அதனால அதிக உற்பத்தி அப்படிங்கிறதையும் செய்ய முடியல. ஓகேங்களா, மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியான பால் உற்பத்தி அப்படிங்கிறது அந்த கறவை மாடுகள்னால செய்ய முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பண்ணை தொழில்னு சொல்லக்கூடியது வெறும் கிராமம் சார்ந்த ஒரு தொழிலாகவே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே போக்குவரத்து, பராமரிப்பு, பால் மற்றும் பால் பொருட்களுடைய விநியோகம் போன்றவை போதுமான ஆதரவு இருந்துச்சானா இல்ல. ரூரல் செக்டார் சார்ந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறனாலே அதுக்கு பெருசா ஆதரவு அப்படிங்கிறது இல்லாமே இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த கறவை மாடுகளுக்கு அப்பப்போ ஏற்பட்ட கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் அப்படிங்கிறதும் கால்நடைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில அந்த ஆர்வம் குறையறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் உணர்ந்துதான் மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா 1970s 1970 தேசிய பால்வளம் மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் சார்பா ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ அதன் மூலியமா பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகப்படுத்தி நாடு முழுவதும் விநியோகிப்பதால் பால் பொருட்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. பட் ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் யார் அமைச்சாங்க அப்படின்னா 1950s 1950 குஜராத்ல வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவரு ஆனந்த் மில்க் யூனியன் அப்படிங்கிற ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஸோ ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 1950 வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவரால குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. அதுதான் அமுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேங்களா, அப்ப அமுல்னுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்படி 1950களில் வர்கீஸ் குரியன் தான் இந்த அமுல் நிறுவனத்தை தொடங்கியிருப்பார். ஸோ இனிஷியலா என்ன பண்ணாங்கன்னா அதுல 200க்கும் குறைவான உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. ஸோ விவசாயிகள்ட்ட இருந்து பாலை கொள்முதல் பண்ணி மும்பையில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு விநியோகிச்சாங்க. ஸோ இதுல நல்ல லாபம் ஈட்டினாங்க அப்படிங்கறனால விவசாய சமூகத்தினர் மத்தியிலையும் இதுக்கு ஆர்வம் ஏற்பட்டு ஏராளமானவர் என்ன பண்ணாங்கன்னா இந்த அமுல் நிறுவனத்துல பங்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ விவசாயிகள் கிட்ட இருந்து பாலை கொள்முதல் பண்ணி மும்பையில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப நகர்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாலுடைய தேவை அதிகமா இருந்துச்சு அப்படிங்கறனால விவசாயிகளும் இதனுடைய தேவையை உணர்ந்து அதிகம் பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கால்நடை வளர்ப்பில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இதனால ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறதும் இருந்தது. ஸோ அப்படி 1960களில் இந்த ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் தான் இந்தியாவிலேயே மிகவும் வளர்ச்சி அடைந்த பால் கூட்டுறவு சங்கமாக டெவலப் ஆச்சு. இதே மாதிரியான விஷயத்தையும் நாமளும் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு முடிவு பண்ணி தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1966 அப்போதைய பிரைம் மினிஸ்டர் திரு லால் பகதூர் சாஸ்திரி நாடு தழுவிய ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய வெண்மை புரட்சி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ ஒயிட் ரெவல்யூஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போனா 1966, கிரீன் ரெவல்யூஷன் 1960களில் தொடங்கப்பட்டிருக்கும். ஒயிட் ரெவல்யூஷன் 1966 அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் தொடங்கப்பட்டதா இருக்கும். ஸோ பட் ஆனா இந்த முயற்சிக்கெல்லாம் யார் தலைவராக நியமிக்கப்பட்டாங்க, இந்த ஒயிட் ரெவல்யூஷனுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டாரு. ஸோ அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய திட்டமிடல் மற்றும் தொழில்முறை அணுகுதல் காரணமாகத்தான் இந்தியாவில் வெண்மை புரட்சிங்கிறது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கறத அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதனாலேயே வர்கீஸ் குரியனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், வெண்ணெய் புரட்சியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வர்கீஸ் குரியனை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த வெண்மை புரட்சி முக்கியமா எதெல்லாத்தையுமே டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, முக்கியமான இலக்குகளா என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கும் போது பால் உற்பத்தியை அதிகரித்தல். ஓகேங்களா, ஸோ அப்ப பால் உற்பத்தி அதிகரித்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின், போன குரூப் 4ல கூட நமக்கு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க ஆபரேஷன் ஃபிளட் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கிராமப்புற பால்
பண்ணைகளில் வருவாயை அதிகரிக்கிறதும், நுகர்வோருக்கு நியாயமான விலையில பால் சார்ந்த பொருட்களை வழங்குறது, நாட்டில் அந்நிய செலாவணி இருப்புக்கு சுமையாக இறக்குமதி செய்வதை குறைக்கணும். ஸோ ஏன்னா நம்ம பால் சார்ந்த பொருட்களே இறக்குமதி செஞ்சோம். ஸோ இதனால இந்தியாவுடைய அந்நிய செலாவணி ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டது. அதனுடைய சுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதும், தேசிய பால் தொகுப்பு உருவாக்குதல்னு சொல்லக்கூடிய மில்க் ப்ரொடக்ஷனுக்கான ஒரு கிரிட்டை உருவாக்கும் அப்படிங்கிறது, நுண்ணூட்ட தேவைகளை சமாளித்தல், ஓகே, ஸோ நியூட்ரியன் சம்பந்தமான டிஃபிஷியன்ஸை குறைக்கிறது போன்றவை எல்லாமே இந்த வெண்மை புரட்சியுடைய முக்கியமான நோக்கங்களா இருந்தது. ஸோ இந்த ஒயிட் ரெவல்யூஷனை நம்ம மொத்தம் 3 கட்டங்களா செயல்படுத்துறோம். முதல் கட்டமா 1970 to 1979 காலகட்டங்கள்ல நாட்டினுடைய முக்கியமான 18 பண்ணைகள் தேர்வு செய்யப்பட்டு மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை ஆகிய 4 முக்கிய நகரங்களோடு இருக்கக்கூடிய நுகர்வோர்களோட இணைக்கப்பட்டது. அப்ப நாட்டுல மொத்தம் 18 பால் பண்ணைகளை உருவாக்கி 4 முக்கிய நகரங்களோட அதை இணைக்கிறாங்க. இதனுடைய மொத்த மதிப்பீடு எவ்வளவா இருக்கு அப்படின்னா 116 கோடி ரூபாயாக இருக்கு. இரண்டாம் கட்டம் 1981 to 1985 காலகட்டங்கள்ல பால் பண்ணைகளுடைய எண்ணிக்கையை 18ல இருந்து எவ்வளவா இன்க்ரீஸ் பண்றாங்க, 136 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதனால 296 நகர்ப்புற சந்தைகள்ல நுகர்வோர்களுடன் இணைக்கப்பட்டு பால் விநியோகம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட 1985 முடிவுல, அதாவது இந்த செகண்ட் பீரியட்னுடைய முடிவுல 43,000 தன்னிறைவு கிராம கூட்டுறவு சங்கங்கள் இதில் இணைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வாறு நாடு முழுவதும் 42.5 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு முறையில் இணைக்கப்பட்டனர். ஸோ உள்நாட்டினுடைய பால் பவுடர் உற்பத்தியின் அளவு திட்டத்திற்கு முந்தைய ஆண்டு, அதாவது இந்த செகண்ட் 1980 முன்னாடி காலகட்டத்துல உள்நாட்டுல பால் உற்பத்தி பவுடர்னுடைய அளவுங்கிறது 22,000 டன்னா இருந்துச்சு. ஆனா இதே 1985ல, அதாவது இந்த திட்டம் முடிகிற காலகட்டத்துக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா 1,40,000 டன்னாக இது என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அதிகரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது கட்டம் 1985 to 1996 காலகட்டத்துல எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா, கூட்டுறவு பால் சங்கங்கள் தமக்கு தேவையான இடுபொருள்களை கொள்முதல் செய்வதற்கும் சந்தை அதிகரிப்பதற்கும் ஏற்ற வகையில் வலுப்பெற்று விரிவடைந்தன. அப்ப தேர்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்களுடைய மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட்டுறவு பால் சங்கங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மேலும் விரிவடைய செஞ்சாங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ விழிப்புணர்வு, கால்நடைகளுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ஸ், செயற்கை விந்தணு ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சேவை போன்றவை எல்லாமே கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு விரிவான அளவில் சென்றடைந்தது. அப்போ இதனுடைய முக்கியமான வேலை கால்நடை வளர்ப்பு ஊக்குவிக்கிறதை தாண்டி கால்நடைகள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க. ஸோ அப்போ கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் ஏற்படும் போது அதுக்கு தேவையான மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவுகளை வழங்குறது, அண்ட் தென் ஒரு சர்டன் பிரீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அழிவு நோக்கி போற மாதிரி இருந்தது. அப்போ அந்த அழிவு நோக்கி போகக்கூடிய அந்த பிரீட்ஸ்னுடைய செயற்கை விந்தணு சேவைன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சர்வீஸ் மூலியமாகவும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்பு ஊக்குவிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய வெண்மை புரட்சி அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இதனுடைய விளைவு 1988 to 89ல பால் பண்ணைகளோட எண்ணிக்கை எவ்வளவா இன்க்ரீஸ் ஆச்சு, 173 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வெறும் 18 பால் பண்ணைகளோட நுகர்வோர்களுக்கு விநியோகிக்க ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ஃபேஸ்ல 136 இன்க்ரீஸ் ஆகி தேர்ட் ஃபேஸ்ல 173, ஓகேங்களா, 173 பாத்தீங்கன்னா மொத்த பால் பண்ணைகளோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சது. சோ இந்த வெண்மை புரட்சியினுடைய முக்கியமான சாதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 40 ஆண்டுகள்ல வித்தின் 40 இயர்ஸ்ல இந்தியாவினுடைய அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 20 மில்லியன் மெட்ரிக் டன்னில் இருந்து சுமார் 100 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 40 ஆண்டுகள்ல 20 மில்லியன் மெட்ரிக் டன்ல இருந்து 100 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாச்சு. ஓகேங்களா? இதுக்கு மெயினான முக்கியமான காரணம் பால் கூட்டுறவு சங்கத்தின் இயக்கத்தின் காரணமாகவே இது சாத்தியமானது. ஓகேங்களா? ஸோ அந்த நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டினுடைய ஒர்க் மட்டும் இல்லை அப்படின்னா இது கண்டிப்பா சாத்தியமாயிருக்காது. ஓகேங்களா? சோ இதன் காரணமாகத்தான் உலகினுடைய மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடா இன்னைக்கு இருக்கிறது யார் அப்படின்னா இந்தியா. சோ இந்தியாவிலே இன்னைக்கு மில்க் ப்ரொடக்ஷன்ல டாப் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா. சோ அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டது, குழந்தைகளுக்கான பால் பவுடர் உற்பத்தியும் சரி குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி அடைந்தது. அப்ப பால் பொருட்கள் மட்டும் இல்லாம பாலை சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான பால் பவுடர் உற்பத்தியிலும் இந்தியா ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அட்டைன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா தற்போது இது மட்டும் இல்லாம இதனால கால்நடை வளர்ப்பும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா ஊக்குவிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ அப்படி தற்போது முதல்ல இந்தியாவில 500 மில்லியனாக இருந்த மொத்த கால்நடைகள் கறவை மாடுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்ப எவ்வளவா இருக்கு அப்படின்னா 50 கோடி, அதாவது பாத்தீங்கன்னா 50 கோடி கறவை மாடுகளா இருக்கு. ஓகேங்களா? சோ அதாவது 500 மில்லியன் அல்லது 50 கோடி அளவுக்கு கறவை மாடுகளா இப்போ இருக்கு. சோ தொடக்கத்துல கால்நடைகளுக்கு ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள், ஆர்வமின்மை காரணமா வந்துட்டு பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புங்கிறது தளர்ந்து போயிருந்துச்சு. ஆனா இந்த வெண்மை புரட்சின்னு சொல்லக்கூடிய ஒயிட் ரெவல்யூஷன் சக்சஸ் ஆனதுடைய விளைவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 மில்லியன், அதாவது 50 கோடி அளவுக்கு கறவை மாடுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில வளர்க்கப்படுது அப்படிங்கிறாங்க. சோ அப்படி இந்தியாவிலேயே அதிக இதுக்காக வளர்க்கக்கூடிய கறவை மாடுகள் வளர்க்கக்கூடிய நாடா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்தியா தான். சோ அப்போ
உலகிலேயே பால் உற்பத்தியிலையும் சரி கறவை மாடுகள் உற்பத்தியிலும் சரி டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி யாரு அப்படிங்கும் போது இந்தியா. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள்ல 180 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,25,000 கிராமங்கள்ல பால் கூட்டுறவு இயக்கம் அப்படிங்கிறது பறந்து விரிந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? சோ மத்திய மாநில அரசாங்கத்துடைய உதவி பிளஸ் விவசாயிகளுடைய ஆர்வம் இது எல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய வெண்மை புரட்சி வந்துட்டு சக்சஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்போ ஒயிட் ரெவல்யூஷன் வரதுக்கான இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா வெண்மை புரட்சி கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னலாம், இந்த வெண்மை புரட்சி எப்படி நம்ம அட்டைன் பண்ணிருப்போம், ஓகேங்களா? சோ அதனுடைய சாதனைகள் என்னன்னு பார்த்திருப்போம். சோ இப்போ 2 பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சோ 1955ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 500 டன் வெண்ணெய் உற்பத்தி அப்படிங்கறத நம்ம இறக்குமதி பண்ணோம். நாம உற்பத்தி பண்ணல, ஒரு வருஷத்துக்கு 500 டன் வெண்ணெய் நம்ம இறக்குமதி பண்ணோம். ஆனா இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000க்கும் மேற்பட்ட டன்னை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா உற்பத்தி மட்டுமே இந்தியாவில் நம்ம பண்றோம். இதே மாதிரி 1955ல 3000 டன் அளவுக்கு குழந்தைகளுக்கான உணவு இறக்குமதி அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்டு வந்தோம். பட் ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா 38,000 டன்னுக்கு அதிகமாக உற்பத்தி அப்படிங்கறத நம்ம செய்யறோம். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட 1975லயே பால் சார்ந்த பொருட்களினுடைய இறக்குமதி அப்படிங்கறத இந்தியா முழுவதும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கறத முக்கியமான பாயிண்ட். சோ இந்தியா லெவல்ல எப்படி இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்களோ தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க தான் யார் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு. ஓகேங்களா? சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கூட்டுறவு முறையில பால் வளத்தை பெருக்கும் வகையில் 1972 தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டது. இது டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களால 1981ல என்னன்னு பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய கூட்டமைப்பா பெயர் மாற்றுச்சு. சோ இவங்க என்ன பண்றாங்க, ரூரல் ஏரியா ஊரக அளவுல, ஒன்றிய அளவுல, யூனியன் லெவல்ல, மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்லி பால் உற்பத்தியாளர் சங்கங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ எந்த முத்திரையோட செயல்படுறாங்க அப்படின்னா ஆவின் அப்படிங்கிற முத்திரையோட தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பால் உற்பத்தி மையமாக இவங்க செயல்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி 1993, 94 காலகட்டங்கள்ல ஒரு நாளுக்கு 169 கிராம் அப்படிங்கிறத வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் நுகர்வா இருந்தது. பட் ஆனா இப்போ 2018 to 19 காலகட்டங்களில் இது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 268 கிராமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த அளவுக்கு வெண்மை புரட்சிக்கு வித்திட்டது யாரு அப்படின்னா வர்கீஸ் குரியன். சோ அது மட்டும் இல்லாம வேர்ல்டு மில்க் டேன்னு சொல்லக்கூடிய உலக பால் தினம் எப்ப நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா உலக பால் தினம் வேர்ல்டு மில்க் டே அப்படிங்கிறதும் வர்கீஸ் குரியன் பிறந்த நவம்பர் 26ஆம் தேதியை பாத்தீங்க அப்படின்னா we are celebrating as a நேஷனல் மில்க் டே, தேசிய பால் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். சோ அப்போ வேர்ல்டு மில்க் டே உலக பால் தினம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதியும் வர்கீஸ் குரியன் பிறந்த நவம்பர் 26 அன்னைக்கு நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நேஷனல் மில்க் டே, தேசிய பால் தினமாகவும் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ரைட். சோ அப்ப இந்த வீடியோல ஒயிட் ரெவல்யூஷன் எப்படி சக்சஸ் ஆச்சு அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ அடுத்த வீடியோல இந்தியாவில தொழில்மயமாக்கல்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் எப்படி ரேபிட் growth அட்டைன் பண்ணுச்சு அப்படிங்கிற கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.